எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 194க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 194க்கான காணொளி. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2 மட்டும். எனது வாஞ்சிநாதன் ராபர்ட் வில்லியம் ஆஷ் என்பது சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? 1934 பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசலிச கட்சி மாநாட்டின் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆச்சாரியா நரேந்திர தேவா. அடுத்தது, விதவை மறுமணம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டது? விதவை மறுமணம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டது? இது சரியான விடை 1856. அடுத்தது நான்காவது கேள்வி, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. சரியான இணையை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது மன்னிக்கு 1, 2 வுட் அறிக்கை 1854, ஹண்டர் கமிஷன் 1882 இவை இரண்டும் சரியான இணை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது பாம்பே ஹெரால்ட் ஜே.ஏ. ஹிக்கி என்பது சரியாக பொருந்தவில்லை. மீதி 3 பாருங்க. இந்தியன் மிரர் டி.என். தாக்கூர், வந்தே மாதரம் மேடம் காமா, ட்ரைபியூன் டி.எஸ். மஜீதா. அடுத்தது ஆறாவது கேள்வி, கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது? இது சரியான விடை அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள். அடுத்தது ஏழாவது கேள்வி, ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியன. இதுக்கு சரியான விடை ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி. அடுத்தது குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கும்? விவசாயிகள். அடுத்து 9வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வரியானது மறைமுக வரி ஆகும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சேவை வரி. அடுத்தது 10வது கேள்வி, இந்திய நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு 2011ஆம் ஆண்டில் மற்ற எந்த நாட்டை விட உயர்வானதாக இருந்தது? இதுக்கு சரியான விடை 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அதாவது பங்களாதேஷ். அடுத்தது உங்களுக்கு என்ன கேள்வினா, பங்களாதேஷ் நாட்டின் தற்போதைய பிரதமர் யார்? தலைநகர் என்ன? அதனுடைய நாணயம் என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது 11வது கேள்வி, இந்தியாவின் மொத்த ஆற்றலில் எத்தனை சதவீதம் ஆற்றல் இந்திய அரசு இறக்குமதி மூலம் பெறுகின்றன? 30%. அடுத்தது கேட் GATT அமைப்பு வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாக செயல்படுவதை மறைமுகமாக குறிப்பிடுவது. GATT கேட் அமைப்பு வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாக செயல்படுவதை மறைமுகமாக குறிப்பிடுவது. இதுக்கு சரியான விடை பணக்கார மக்களின் சங்கம். அடுத்தது 13வது கேள்வி, கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது? இதுக்கு சரியான விடை 13வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் எதிர் இந்திய வர்சஸ் இந்திய ஒன்றியம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 14வது கேள்வி,
இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் எந்த ஆண்டு தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1962. அடுத்தது 15வது கேள்வி. அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது. அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்ட உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது. இதுக்கு சரியான விடை 15வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 500க்கும் மிகாமலும் 60க்கும் குறையாமலும் இருக்கலாம். அடுத்தது 16வது கேள்வி. 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது. 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி உள்துறை அமைச்சகம். அடுத்தது 17வது கேள்வி. இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1983. அடுத்தது 18வது கேள்வி. 1940 ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளராக இருந்தவர் யார்? இது சரியான விடை மகாராஜ் ஹரி சிங். அடுத்தது 19வது கேள்வி. இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண். 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இந்த விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை B.R. அம்பேத்கர். அடுத்தது 20வது கேள்வி. பிரசவகால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம். பிரசவகால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1961. அடுத்தது 21வது கேள்வி. அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜெர்மனி. அடுத்தது 22வது கேள்வி. கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது? இது சரியான விடை சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது 23வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு 132வது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பெல்லை பற்றி. அடுத்தது 24வது கேள்வி. குடியரசுத் தலைவர் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம். அதாவது மாநிலங்கள் அல்ல, இது யூனியன் பிரதேசங்கள். இங்க எழுதும்போது மாநிலங்கள் சொல்லிட்டாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 70வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி பொறுத்துக. வெரி இம்பார்ட்டன்ட். கோள்கள் சுற்றுகை காலம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி செவ்வாய் 687 நாட்கள். அடுத்தது பூமி 365 நாட்கள். புதன் 88 நாட்கள். வெள்ளி 225 நாட்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 194க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 194க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.